திருப்பூர் வெஸ்ட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எல்எஸ் கண்ணன், பிஸ்னஸ் கன்சல்டன்ட், சீசன்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற கன்சல்டிங் கம்பெனியோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர். இந்த மாதம் ஏப்ரல் 29 திங்கட்கிழமை உங்களோட மாதாந்திர கூட்டத்தில் உங்களை சந்தித்து பேச போகிறேன். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மீட்டிங்கில் எதை பற்றி பேச போகிறோம்? இந்த வருஷம் இந்த புது ஃபினான்ஷியல் இயருக்கான கோல்ஸ்லாம் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. அந்த இலக்குகளை அடைவது எப்படி, அதற்கான என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது? ஏன்னா நிறைய விஷயங்கள் கோல் செட் பண்ணி அதை அடையிறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. அப்போ அதை சுலபமாக அடையிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். குறிப்பாக உங்கள் இந்த வருஷம் டேர்ன் ஓவருக்கும் அடுத்த வருஷம் டேர்ன் ஓவருக்கும் ஒரு கேப் இருக்கும் இல்லையா? அந்த அதிகப்படியான வருமானம், நீங்கள் எதிர்பார்க்குற அதிகப்படியான சேல்ஸ் எங்கிருந்து வரும், என்னென்னலாம் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு ஆன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி பேசிக் டூல்ஸ்லேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக போட்டிகள் நிறைந்த மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ போட்டியாளர்களை சமாளித்து நம்ம எப்படி வளரலாம், அதற்கான என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். அடுத்த கட்டமாக 6 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அல்லது ரெவென்யூ மேக்ஸிமைசேஷன். அதாவது உங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கு 6 காரணிகள் இருக்குது. அந்த 6 காரணிகள் எப்படி ரிலேட் ஆகிருக்குன்றதை பார்க்க போகிறோம். அடுத்த கட்டமாக காஸ்ட் கர்வ் மாடல், அதாவது நம்முடைய லாபத்தை தொடர்ந்து அதிகரிப்பது எப்படி. ஒரு பக்கம் சேல்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு, லாபத்தை கொஞ்சம் நேரம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்க கட்டத்திலையும் லாபத்தை அதிகரிக்க ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இதை காஸ்ட் கர்வ் மாடல் அப்படின்னு ஒரு மாடலை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது ஸ்ட்ராட்டஜின்றது போட்டிகளை சமாளிக்கக்கூடிய உத்திகள் இல்லையா? ஸோ இந்த மாதம் நேரில் மீட் பண்ணும்போது டீட்டெயிலாக பேசுவோம். இந்த புத்தாண்டில் நீங்கள் செட் பண்ண டார்கெட்டை அடைவதற்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கட்டாயமாக உங்களுக்கு உதவி செய்யும்னு நினைக்கிறேன். சந்திப்போமா? நானும் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்கேன். மண்டே சந்திப்போம். தேங்க்யூ.